அனைவருக்கும் என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். ஓம் ஐங்கௌரி 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 பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா. 100 ஆண்டுகளுக்கு பிறகு புதனுடைய அமைப்பு, அதாவது இரட்டை நீசபங்க ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கிரகம் வலுவில்லை அப்படின்னா அதனுடைய பிற கிரகத்திலிருந்து வலுவை எடுத்துக்கொள்ளும் போது அது நீசபங்க ராஜயோகமா நம்ம நிறைய விஷயங்களை பேசலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம், ஒரு பம்பர்னு சொல்லலாம், பிளாக் பஸ்டர்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதை பற்றி அந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்குறோம். இந்த கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட சஞ்சாரத்தில் ஒரு குறிப்பிட்ட ராசிக்குள் இணையும் பொழுது, நான் இப்போ சனி சுக்கிரன் சேர்ந்தாலோ, சனி புதன் சேர்ந்தாலோ, சனி குரு சேர்ந்தாலோ, கண்டிப்பாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். சில ராசியில் போய் சேரும் பொழுது அது கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தில் சனியோ சுக்கிரனோ சனி குரு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா பெரிய அப்படியே பூஸ்ட் பண்ணி கொடுத்துரும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் போது அவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது கிரகங்கள். அப்போ புத்திசாலித்தனம், பேச்சு, படிப்பு இது எல்லாம் காரணகர்த்தா, டாக்குமெண்ட் ரிட்டர்ன்ஸ் இதெல்லாம் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியது புத பகவான் தான். இந்த பிப்ரவரி 27ஆம் தேதி புத பகவான் மீனராசிக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. புதன் மீனராசியில் நுழையும் பொழுது பார்த்தீங்கன்னா இது நீசபங்க ராஜயோகமாக சொல்லுவோம். ஸோ இந்த சமயம் பார்த்தீங்கன்னா மீனத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால மீனராசியில் ஒரு நல்ல ஒரு இரட்டை நீச்சபங்க ராஜயோகமானது கண்டிப்பாக உருவாக இருக்கு. அதுதான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். ஸோ பொதுவாக இந்த ராஜயோகம் எல்லா தாக்கத்திலுமே எல்லா ராசிகளிலுமே இருந்தாலுமே கூட சில ராசிக்காரர்களும் இந்த அதிர்ஷ்டத்தினுடைய அமைப்பை கண்டிப்பாக பெற போகிறாங்க. அந்த முதல்ல வரக்கூடியது ரிஷபராசி. ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராஜயோகமானது பலவிதமான நன்மைகளை வழங்க போகிறது. ஒன்று, அது இந்த யோகத்தால் எதிர்பாராத நிதி ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. சிக்கிய பணம், அதாவது லாக்கான அமௌண்ட்லாம் உங்கள் கைக்கு சேரும். பங்கு சந்தை, அதே மாதிரி லாட்ரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நான் பெரிய லெவலில் போட்டேன் சார், ஆனால் வருமானு எதிர்பார்த்துட்டு இருந்ததை விட உங்கள் மனசை சந்தோஷப்படுற அளவுக்கு ஓரளவுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு புதன் பகவான் கொடுத்தே தீர்வார். தொழிலில் எதிர்பாராத சிறப்பு பலன்களை கண்டிப்பாக புத பகவான் ஏற்படுத்துவதற்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு தயாராக இருக்குது. ஸோ ரிஷபத்துக்கு இதுக்கு மேலே தான் மெல்ல ஏற காலங்கிறது வர ஆரம்பிக்கும். ஆஃப்டர் மார்ச்சுக்கு அப்புறம் நல்லாயிரும். சிம்மத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா அந்த சிம்மத்தை பொறுத்தவரைக்கும் இரட்டை நீசபங்க ராஜயோகமானது பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு திடீர் நிதி ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. நீண்ட காலமாக லாக்கில் இருந்த பணம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் கைக்கு சேரக்கூடிய ஒரு அமைப்பு. நிதி நிலையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குரோத்தை கொடுக்கும். முதலீடு செய்திருந்தாங்க அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வியாபாரிகள் நிறைய லாபத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பு. திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அரசு வேலைகளில் பார்த்தீங்கன்னா நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவொர்க்கர்ஸ் மூலியமாக நல்ல ஒரு டீமை கோஆர்டினேட் பண்ணி கொண்டு அதுக்குண்டான ரெகக்னேஷன் பாராட்டை எல்லாம் பெறுவது. சிலருக்கு அதனால் ஆஃபர், வெளிநாட்டுக்கு போகிறதுக்குள்ள ஆஃபர் எல்லாம் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ சனி வருதே நம்மளை அப்படிங்கிறாங்க இப்படிங்கிறாங்க, அதெல்லாம் பயப்படாதீங்க. எதையும் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. சிம்மத்தில் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு யாராக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதை விட்டு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகம் போகிறதுக்குலாம் நல்லா தான் இருக்க போகுது, பயப்பட வேண்டாம். அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கடுத்த வரக்கூடிய ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரட்டை நீசபங்க ராஜயோகமானது புதிய சொத்துக்களை வாங்குவதற்குண்டான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த முதலீடுகள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக இரட்டிப்பு லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இது ஸ்பெஷலி ஃபார் அந்த ஏதாவது ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது நல்ல லாபம் கிடைக்கும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்குண்டான பாதையை அமைச்சு கொடுக்கும். வேலை தொடர்பான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல பயணங்கள், நிதி, நல்ல ஆதாயம் எல்லாம் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்க போகுது. இரட்டை நீசபங்க ராஜயோகம் கண்டிப்பாக இந்த கும்பம், அதுக்கப்புறம் ரிஷபம், ஸோ இவர்களுக்கெல்லாம் சிம்மம், இவர்களுக்கெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. சார் இப்போ எல்லாருக்கும் ஓகே, இதெல்லாம் நமக்கு கேட்கறது நல்லா இருக்குது, நமக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டால் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். எல்லா கிரகங்களும் எல்லாருக்கும் நல்லது பண்ணிடாது, எல்லா கிரகங்களும் எல்லாருக்கும் கெட்டது பண்ணிடாது. உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகத்தினுடைய பலம், அதனுடைய தசாபுக்தி, அதனுடைய ஜாதக அமைப்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னா கேட்காமலே கிரகங்கள் கொண்டாந்து கொடுத்துரும். இது ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரில் உங்கள் வீடு நல்லா இருந்துச்சு அப்படின்னா எல்லாம் செட்டாக தன்னா அமையுங்கிறத மட்டும் மைண்டில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ அதை பற்றின டீட்டெயிலாக உங்கள் ஜாதகத்தை பொறுத்தவரை யார் தடுக்கிறா, யார் முடக்கிறா, யார் கெடுக்கிறா அப்படின்னு அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியணும் அப்படின்னா நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வாசகர்களுக்காக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடனை தீர்க்கக்கூடிய மைத்திர முகூர்த்த நேர கேலண்டர் வந்தாச்சு. ஸோ மைத்திர முகூர்த்த நேர கேலண்டர் தேவைப்படுறவங்க ஸோ அந்த கீழே நம்பர் தெரியல, அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் இதை பற்றி டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கடன் எப்படி கொடுக்கணும், கடன் எப்படி தீர்க்கணும், எந்த நேரத்தில் கொடுக்கணும், அதுக்குள்ள திதி, ஹோரை, நட்சத்திரம் எல்லா டீட்டெயில் தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ அதை பற்றின டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பதிவில் கடனை தீர்க்கக்கூடிய மைத்திர முகூர்த்த நேர காலத்தை பற்றி எப்போ என்னைக்கு டேட் வருது, மார்ச் மாதத்தில் என்னங்கிறத அடுத்த பதிவில் சொல்கிறேன். நற்பவி.